பெண்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்காங்க, உண்மையாகவே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். யார் வீட்டு பெண்கள் அவங்க வீட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கு. அதுதான் நான் உண்மை சொல்றேன். நீங்கள் வந்து அவங்க வீட்டு பெண்களாக இருக்கட்டும், திமுக சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அந்த முதல் கட்ட தலைவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வந்து பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு ஓட்டு போட்ட பெண்களோட நிலைமை என்ன? ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் ஜீரோ கஞ்சா தான் இருக்கு. தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே இல்லை. கஞ்சா புழக்கலன்னா நேற்று தினமலர் நியூஸ் பேப்பரில் வருது, நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் 10 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க. இது எங்கேருந்து வருது அப்படின்னா எப்படி உங்களால் வந்து விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி எப்படி உங்களால் வாய் கூசாமல் பொய் சொல்ல முடியுதுன்னு தெரியல. டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கும்போது கனிமொழி அம்மையார் நினைக்கிறேன், அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க குஜராத்தில் வந்து 6 மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எழுத படிக்க தெரியாதவங்க கூட வந்து, அதாவது அவங்க தான் அரசியல்ல கொஞ்சம் அறிவாளின்னு எல்லாரும் இருக்கிறதுல முட்டாள் அடிமுட்டாள் அவங்க தான் எனக்கு தெரியுது. நீங்க கொடுத்த வாக்குறுதி தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க யாருமே வந்து புதுசாக இந்த வாக்குறுதியில் கொண்டு வரவே இல்லையே. நீங்க 2021 என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? அது போன அரசுல இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்களோ அவங்க நேரில் போய் பார்த்து எங்க கவர்மெண்ட் வந்தால் நாங்கள் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம், நீங்கள் தேனாரும் பாலாரும் ஓடும், யானையை புளி வைக்கிறோம் புளி எலி வைக்கிறோம், நீங்கள் விதவிதமாக கொடுத்தீங்க. அதெல்லாம் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் அரசியல்வாதிகளை வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் படுக்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதாவது கேஸ் வருது பிரச்சனை வருது அப்படின்னா டிஜிபி போய் எங்கேயா படுக்க பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி அதெல்லாம் இங்கே தான் நடக்குது. இதெல்லாம் வந்து உலக அதிசயத்தில் ஒன்றுங்கிற மாதிரி எங்கேயுமே நடக்க. நாங்கள் வந்து எல்லா இதில் யூனிக்னஸாக இருக்கிறோம், நாங்கள் டாப்பில் இருக்கணும், இதை மாதிரி விஷயங்கள் நீங்கள் டாப்பில் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நேற்று ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் எல்லா இதிலுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஆட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. அந்த ஆடில் நடித்தவங்க என்ன சொல்றது, ஏ ஃபிலிம், அதாவது அந்த அந்த அது ரிலேட்டடா தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவை சார்ந்த முனைவர் சிவசங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு மிகவும் சிறப்பாக பாதுகாப்பாக இருக்கிறது. பெண்களின் வாக்கு 45% இல்ல 100% பெண்களின் வாக்கு திமுகவுக்கு தான் அப்படின்னு இன்னைக்கு நேரு அவர்கள் வந்து மார்த்தட்டி சொல்லியிருக்கிறாரு. காலரை தூக்கிட்டு சொல்லுவேன், நான் சத்தியம் பண்ணுவேன், பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழகம் மட்டும்தான் முதல் மாநிலமாக இருக்கு அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி சொன்னாரு. அதற்கு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, வாய்க்குசாம இப்படி போய் சொல்றீங்களே, ஒரே நாள்ல 2 சம்பவங்கள் நடந்திருக்கு, தரமணியிலையும் நந்தனத்திலையும். இந்த சம்பவம் கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. சொல்றதுக்கு ஒரு மாதிரி வந்து பதட்டமாவும் இருக்கு. இந்த தரமணி விவகாரத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி சார் இருக்கு? தமிழகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா? இல்லை, நம்ம ஏற்கனவே பல இன்டர்வியூஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம், there is no law and order. லா அண்ட் ஆர்டருங்கிறதே ஒன்றும் கிடையாது. யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம். நம்ம பல இடங்களில் பேசுவோம். இது டெய்லி நீங்கள் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தால் ஸ்டாலின் அவர்களுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்களுக்காக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், இல்லை அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், யாருக்குமே பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லைங்கிறத மட்டும் நான் அதில் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எழுத படிக்க தெரிஞ்சவன் பேப்பர் படிப்பான். அரசியல் இருக்கிறவங்க அந்த பேப்பர் படிக்கிறவன் வந்து இதை வந்து படிக்காமல் இருக்க முடியாது. எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே வருது. இப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதை மாதிரி பெண்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்காங்க, உண்மையாகவே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். யார் வீட்டு பெண்கள் அவங்க வீட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அதுதான் நான் உண்மை சொல்றேன். நீங்கள் வந்து அவங்க வீட்டு பெண்களாக இருக்கட்டும், திமுக சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அந்த முதல் கட்ட தலைவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வந்து பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு ஓட்டு போட்ட பெண்களோட நிலைமை என்ன? இப்போ கேள்வி அதுதான். அவருக்கு வந்து அவர் சொன்ன விதம் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, எங்கள் வீட்டு பெண்கள் பாதுகாப்பு இருக்காங்க, நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட்ட பெண்களோட நிலைமை வந்து அவர் அதை மாற்றி சொல்லியிருக்காரு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அவங்க பாதுகாப்பே கிடையாது. நீங்கள் வந்து எந்த நியூஸ் பேப்பரும் நீங்கள் எடுத்து படிக்க முடியாது. நீங்கள் வந்து இவங்களே, அதாவது ஒட்டுமொத்த மீடியாவே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவ்வளோ மீடியா கண்ட்ரோலில் இருக்கும்போதுமே அதையும் மீறி இவ்வளோ நியூஸ் வருதுன்னா இப்போ எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னா, மீடியா வந்து என்ன சொல்கிறது, ஒரு நடுநிலைமையாக இல்லை. அது வந்து எல்லாருக்குமே, அதாவது அரசியல் தெரிந்தவர்கள் சாதாரண மக்களுக்கே தெரியும், மீடியாங்கிறது நடுநிலைமையாக கிடையாது. எல்லாமே ஒரு டிஎம்கே ஒரு குறிப்பிட்ட கோபாலபுரம் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு தெரியும். அதையும் மீறி இன்னைக்கு இவ்வளோ நியூஸ் வருது அப்படின்னா எவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் மறைக்கவே முடியாது. அந்த ஸ்டேஜில் இருக்கிற விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ அதனால் வந்து இதை அவங்களால இதை மறைக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ விஷயங்களை வந்து நீங்கள் காசை கொடுத்து நீங்கள் மறைக்க முடியாது. அதை மீறி வர விஷயங்கள் தான் அதெல்லாம். இங்கே ஒரு கேஸ் 2 கேஸ் கிடையாது, எத்தனையோ கேஸ் இருக்குது. அது ஒரு சாதாரண மக்கள் பெண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் வெளியூரில் நீங்கள் வேலைக்கு வந்தவங்களா இருக்கட்டும், அந்த ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்க நினைக்கிறாங்களா, கொடூரமான கொலை. சரி, இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கஞ்சா இல்லைன்னா வந்து மது, இந்த 2 தான் மெயின். இங்கே வந்து மதுவையும் கஞ்சாவையும் வந்து ஃபுல்லாக திறந்து விட்டாச்சு. இப்போ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் நினைக்கிறேன் 10:30க்கெலாம் டாஸ்மாக் கடை திறந்துருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு 12 மணிக்கு திறக்க வேண்டிய கடை வந்து 10:30க்கு திறந்து வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து 2மே வந்து ஃபுல்லா திறந்து விட்டாச்சு. ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் ஜீரோ கஞ்சா தான் இருக்கு. தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே கஞ்சா புழக்கலன்னா நேற்று தினமலர் நியூஸ் பேப்பர்ல வருது, நீங்க சென்னை ஏர்போர்ட்ல 10 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க. இது எங்க இருந்து வருது அப்படின்னா
எப்படி உங்களால் வந்து விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி எப்படி உங்களால் வாய் கூசாம பொய் சொல்ல முடியுதுன்னு தெரியல. அதான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்காது, எதையுமே பார்க்கறது கிடையாது. இன்னொன்று திமுகவுக்கே ஒரு ஒரு குணம் என்னன்னா, தப்ப தைரியமாக செய்கிறது. தான் செய்கிறதா இருக்கட்டும் சொல்கிறதா இருக்கட்டும் ரெண்டுமே பொய்ன்னு அவங்க நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமே தைரியமாக செய்யக்கூடிய ஒரே ஆள் அவங்க தான். ஏங்க அதாவது இன்றைக்கி வந்து இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை பற்றி நான் தேடணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தேடனா கூட நான் வந்து யார்ட்டும் கேட்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு 20 வருஷம் முன்னாடி அப்படின்னா நான் வரும்போது இது எங்கே இருக்குது, இந்த ரூட் எப்படி இருக்கும், புதுசாக வந்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கெலாம் டிஜிட்டல் வேர்ல்டு இப்படியே போட்டோம்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் வருது. எதுக்காக சொல்கிறேன், டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும்போது கனிமொழி அம்மையார் நினைக்கிறேன், அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க குஜராத்தில் வந்து 6 மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குன்னு. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எழுத படிக்க தெரியாதவங்க கூட வந்து, அதாவது அவங்கதான் அரசியல்ல கொஞ்சம் அறிவாளின்னு எல்லாரும் சொல்றாங்க. இருக்கிறதுல முட்டாள் அடிமுட்டாள் அவங்க தான் எனக்கு தெரியுது. அதாவது நீங்க ஒரு பொது விஷயத்துல இங்க சாதாரண மக்கள் வரவங்க பேசுறதுங்கிறது வேற. ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து பெருசா அரசியல் நாலேஜ் இருக்காது, அவங்க அரசியல அவங்க சொல்ற பெருசா எடுத்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்க பல வேலைகள் இருப்பாங்க. அவங்க வந்து இல்ல குஜராத்ல 6 காலேஜ் தான் இருக்குன்னு சொன்னாங்களா வைங்களேன், சரி ஏதாவது தெரியாம அறியாமையால பேசுறேன். ஏன்னா நீங்க பாலிடிக்ஸ்ல இருக்கிறீங்க, இங்க வந்து இத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி அந்த கூட்டத்துல கொஞ்சம் அறிவாளின்னா, எனக்கு தெரிஞ்ச கூட்டத்துல இப்பதான் ஒரு முட்டாள நான் பாக்குறேன்னு சொல்றேன். நீங்க ஒரு பொது இடத்துல இங்க பேச போறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒண்ணு குஜராத்ல குறைவான காலேஜ் இருக்கு சொல்லியிருந்தீங்கன்னு வைங்களா, அந்த நான் கவுண்ட் நம்ம சொல்ல முடியாது, ஓகே எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க கவுண்ட் சொல்றீங்க 6ன்னு சொல்றீங்க, எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் மச் ஐடியா, இட் மேபி லெஸ் பிலோ 10 அத மாதிரி நீங்க ஒரு சொல்லியிருந்தா கூட அதை வந்து ஏத்துக்கலாம். நீங்க மென்ஷன் பண்ணி 6ன்னு சொல்றீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறீங்க. இந்த அம்மா தான் வந்து காங்கிரஸ் கிட்ட வந்து பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறீங்கன்னா, என்ன பொறுத்தல முட்டாள் சொன்ன காரணம் இவ்வளோ பட்ட பரிவர்த்தனமா தெரியக்கூடிய, அதாவது எத்தனை காலேஜ் இருக்குங்கிறது ஓப்பனா இருக்கு. நீங்க வந்து காலேஜ் ஒரு சின்ன பொருள் கிடையாது மறைச்சு வைக்கிறதுக்கு. ஒரு இடத்துல இருக்கிற காலேஜே வந்து அது வந்து ஒரு மறைச்சு வைக்கக்கூடிய பொருள் கிடையாது. நீங்க மறைச்சு வைக்கக்கூடிய பொருள்னா நேற்று பார்க்கும்போது 10 இருந்தது 6 இருந்து நீங்க ஏதாவது கதை சொல்லலாம். ஏன்னா ஒரு என்ன சொல்றது எஸ்டாப்ளிஷ்ட் யூனிவர்சிட்டிஸ் அது எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குங்கிறத உங்களால நேர்ல போய் பார்க்க முடியாது. அதுவும் அவங்க பப்ளிக்ல சொல்லியிருக்காங்க. அதான் சொல்ல நீங்க நேர்ல போய் பார்க்க முடியாது. நீங்க உங்களுக்கு பக்கத்து ஸ்டேட் இல்லைங்க இருக்கிறேன், ஒண்ணு கவுண்ட் தெரியலன்னு சொல்லியிருக்கணும். நீங்க ஒரு மென்ஷன் பண்ணி சொல்றீங்கன்னா அது சரி பார்க்கணும். அவன் இல்ல நீங்க தவற திருத்திக்கணும். நான் தெரியாம சொல்லிட்டு நீங்க எந்த இடத்துல அதான் சொல்றேன், தப்ப தைரியமா செய்யக்கூடிய ஒரே கூட்டம் யாருன்னா இவங்க தான். இப்போ இவங்களை போய் நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணி அனுப்பியிருக்காங்க, வெளியே வந்து அவங்க எதுவுமே பேசவே இல்லை. நான் என்ன சொல்றேன், அந்த அறிவாளிங்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த ஸ்டேஜ் வந்து என்னைக்கு அவங்க 6ன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு அவங்க வந்து ஒரு அடிமுட்டாள் அப்படிங்கிறதா என்னோட இது. ஏன்னா இவங்க அதை அவங்க திருத்திக்கணும். நீங்க ஒரு எம்பியா இருக்கிறீங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கிறீங்க, நீங்க வந்து திரும்ப உங்களை வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க, ஒரு தலைவர் ரேஞ்சுக்கு உங்களுக்கு, ஏன்னா நீங்க அந்த குடும்பத்தில் பிறந்தனால தான் உங்களுக்கு அந்த மரியாதை. நீங்க வந்து அந்த குடும்பத்தை தவிர்த்து நீங்க வேற ஒரு இடத்துல பிறந்தீங்கன்னா எந்த எட்டி கூட பார்க்க முடியாது. உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே ஜென்மத்திலையும் கிடைக்காது உங்க கூட்டத்தில் யாருக்குமே. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை நீங்க சரியா பயன்படுத்தணும். இல்லையா நீங்க போய் சொல்றீங்க. ஸோ நீங்க தவறான தகவல்களை நீங்க தெரிவிக்க கூடாது. இல்லை இப்போ இதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து 4 காலேஜ் தான் இருக்குன்னு யாராவது சொன்னீங்க ஏற்றுக்கிடுவீங்களா? குஜராத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் வந்து 8 காலேஜ் தான் இருக்குது, 4 காலேஜ் நேரம் நீங்கள் வரைஞ்சு கட்டிட்டு வந்துட மாட்டீங்க. சன் நியூஸ்லாம் ஃபிளாஷ் நியூஸ் வந்துடும் அடிமுட்டால். இப்போ இது நான் ரிவர்ஸில் சொல்கிறேன், உத்தரப்பிரதேசலையோ குஜராத்லையோ வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டில் 7 காலேஜ் தான் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், தெரியாமல் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் விடுவீங்களா? பாருங்க எவ்வளவு இதுக்கு தான் படிக்கணுங்கிறது. இவங்க வந்து இவங்களை என்ன சொல்றது கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உங்களை கம்பேர் பண்ணி பேச நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதை ஒரு பொறுப்பா நடந்துக்கணுங்கிறத நம்ம சொல்ல வரோம். ஆனா ஒரு எம்பி சொன்னது வந்து அதை அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக கூட சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழக முதல்வர் நம்மளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது எழுத படிக்கவே தெரியாதுங்க. நீங்க 95 97 யாரையும் கூட்டினா 120 சொல்லக்கூடிய ஆள் அவரு. சொல்லுங்க, நீங்க கேள்வி முடியுங்க. அவர் வந்து இன்னைக்கு ஏன்னா அவரு வந்து சட்டப்பேரவையில சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இப்ப பேசக்கூடிய விஷயங்களாகட்டும், இது எல்லாமே எல்லா எதிர்கட்சி தலைவர்களுமே வந்து, ஏன்னா இப்போ அரசியல் அப்படின்னு என்னன்னே அடித்தளமே தெரியாத ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் விஜய். அவரே வந்து எப்படி சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புற அளவுக்கு தமிழகத்தினுடைய நிலை கேவலமாக இருக்கு. நீங்க சோத்துல மறைக்க முடியாது. நான் சொல்றேன், நீங்க அது மறைக்கக்கூடிய பொருள் கிடையாது. ஏன்னா இவ்வளவு லா அண்ட் ஆர்டர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இரும்பு கரங்கிறது வந்து என்னைக்கோ துருப்பிடிச்சு போச்சு. 2021 இவங்க என்னைக்கு உள்ள வந்தாங்களோ அன்னைக்கே வந்து அந்த இரும்பு கரம் துருப்பிடிச்சுட்டானா ஹோம் மினிஸ்ட்ரி உங்களால வந்து ஹேண்டில் பண்ண தெரியல, உங்களுக்கு அந்த அளவு நாலேஜ் இல்லைன்னா நீ அதுக்கு எலிஜிபிளான ஒரு ஆள்கிட்ட நீங்க கொடுத்துருக்கணும். அதை நான் தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நீங்க கையில வச்சுக்கிட்டு அந்த ஹோம் மினிஸ்ட்ரியை காவல்துறை உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஆனா உங்க கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லையே. அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்றது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ல டாப் பொசிஷன்ல ஒருத்தர் நீங்க அப்பாயின் பண்ண முடியும்னா பொறுப்பு டிஜிபி போடுவீங்க. பொறுப்பு டிஜிபி போடுற பாத்துருக்கீங்க எங்கேயாவது? அது அந்த குடும்பம் தமிழ்நாட்டில் தான் நடக்கும். ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் கிடையாது. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு 35 இயர்ஸ் மேல அந்த எலிஜிபிள் கேண்டிடேட் ஒருத்தரோட கிடையாதா? இதுல என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு பிடித்தமான ஆள் இல்லை, நீங்க சொல்றதை கேட்கறதுக்கான ஆள் இல்லை. நீங்க அரசியல்வாதிகளை வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு போய் வந்து ஹாஸ்பிட்டல் படுக்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதாவது கேஸ் வருது பிரச்சனை வருது அப்படின்னா டிஜிபி போய் எங்கேயாவது படுக்க பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி அதெல்லாம் இங்கே தான் நடக்குது. இதெல்லாம் வந்து உலக அதிசயத்தில் ஒண்ணுங்கிற மாதிரி எங்கேயுமே நடக்க. நாங்கள் வந்து எல்லா இதில் யூனிக்னஸாக இருக்கிறோம், நாங்கள் டாப்ல இருக்கணும், இதை மாதிரி விஷயங்கள் நீங்கள் டாப்ல இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிடையவே கிடையாது. உங்களுக்கு காரணம் என்னன்னா, நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு அவங்க தயாரா இல்லை.
அவர் போய் வந்து ஹாஸ்பிட்டல் போய் படுக்கிறாருன்னா நீங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க, அதை பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையாங்கிறது, ஏன்னா உங்களுக்கு வந்து பெரிய லெவல் நாலேஜ் இருக்காது. ஆனா அந்த 30 இயர்ஸ் ஒர்க் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு இதை நான் செஞ்சா எனக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியுங்கிறனால பண்ண முடியாதுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக போய் அவர் ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிறாரு. ஸோ இதே மாதிரி இவருக்கு அடுத்து ஒரு பொறுப்பு டிஜிபி வராங்க. நீங்கன்னா எவ்வளோ நாள் அப்படி காலம் தள்ளுவீங்க? ஸோ நீங்க சரியான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒரு ஆளை நீங்க வைக்கல அப்படின்னா இங்க லாண்ட் ஆர்டர் யார் பார்ப்பாங்க? நீங்க கையில வச்சிருக்கீங்க, நீங்க நினைச்சா என்ன வேணா செய்யலாம். சரியான ஆளை தேர்ந்தெடுக்கல. ஸோ ஒரு சரியான ஆளை தேர்ந்தெடுத்து நீங்க டிஜிபி அப்பாயின்மெண்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், நீங்க வந்து மற்றவங்க சொல்ற கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு டிஜிபி அப்பாயின்மெண்ட்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அப்பாயின்ட் பண்ணியிருந்தால் இது கொஞ்சம் லா அண்ட் ஆர்டர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதையும் செய்யல. ஸோ ஒரு ஸ்டேட் போலீஸ் கேட்டு கிடையாது, இன்னை வரை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 8 months ஸ்டேட் போலீஸ் கேட்டே கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க லா அண்ட் ஆர்டர் இருக்கும்? எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை. இதுல பெரிய கேவலம் என்னன்னா, போலீஸ் பாதுகாப்போட போற ஒரு ரவுடிய தைரியமா வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னா போலீஸ் மேல என்ன பயம் இருக்கு? அது சாதாரண மனுஷனுக்கு வந்து போலீஸை பார்த்து பயம் இருக்குதோ இல்லைங்கிற அதான் சொல்ற, தப்பு செஞ்சவனுக்கு பயம் இருக்கணும் இல்ல. தப்பே செய்யாத வந்து அவன் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க பாட்டு போகலாம், அவங்க வேலையை பார்க்கலாம். தப்பு செஞ்சவனுக்கு போலீஸை பார்த்தா ஒரு பயம் வரணும். அப்படி வரலன்னா அப்ப அந்த சமூகம் வந்து ஒரு என்ன சொல்ற அடிமட்டமான நிலைக்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா நீங்க எஸ்கார்ட்டோட போற அவன் கிரிமினல்ங்கிறது வேற, அது நமக்கு தேவையில்லை. அந்த வண்டியை நம்மளால அட்டாக் பண்ணி அவனை கொல்ல முடியுங்கிற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது? காரணம் என்னன்னா வந்து உங்களோட போலீஸோட நிலைமை, அதாவது ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நீங்க இணையா பேசப்பட்ட தமிழக போலீஸோட நிலைமை எந்த லட்சணத்து இருக்குன்னா, என்னைக்கு கோபாலபுரம் போலீஸ் காவல் நிலையமா மாறிச்சோ அன்னையிலேருந்து அந்த நிலை தான். ஸோ நீங்க 2-3 கடந்த 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த என்ன சொல்றது பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் நடக்குதுன்னா என்ன சொல்றது, இது எப்படி யாருக்கிட்ட போய் சொல்றேன்னு தெரியல. பிரச்சனை வந்தா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் இது எப்படி நடக்கும்? அண்ணா நகர் நீங்க கேஸ் பார்த்துருப்பீங்க. நேத்தோ நம்ம இங்க உயர்நீதிமன்றத்துல வந்து அவங்களுக்கு ஒரு இது வந்திருக்குது. அதாவது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, காவல்துறைக்கு வந்து இந்த கேஸை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தெரியல. நீதிபதி என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்க என்ன கேஸ் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க அந்த அதிகாரிகள் மேல? ஏன்னா அந்த ஒரு ஆய்வாளர் அந்த இன்ஸ்பெக்டர் தான் வந்து அவங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்களை அடிச்சிருக்கீங்க. அண்ணா நகர் கேஸா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸா இருக்கட்டும், அரக்கோணம் கேஸா இருக்கட்டும், எல்லா கேஸ்லயுமே நீங்க வந்து கோர்ட்டுக்கு போய் தான் வந்து என்ன சொல்றது ஒரு நீதி வாங்குற நிலைமையில தான் இருக்குது. அந்த கேஸ் இப்போ 2 வருஷம் கழிச்சு நேற்று தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும்போது அவங்க கேட்கறாங்க நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க கேட்டா, நாங்க வந்து அந்த இன்ஸ்பெக்டர் மேல ஆக்ஷன் எடுத்துருக்கோம். என்ன ஆக்ஷன், துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா அப்படின்னா, அந்த கேஸை எதுல ஃபைல் பண்ணணும்னே உங்களுக்கு தெரியல. போக்சோ வழக்குல எப்படி ஃபைல் பண்ணணுங்கிற ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தெரியலங்கிற லட்சணத்துல தான் தமிழக காவல்துறை இருக்குது. அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க அண்ணா நகர் கேஸை பாக்குறவங்களுக்கு என்ன பயம் வரும்? நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளே அடிப்பாங்களோ? ஏன்னா உங்களுக்கு சாதாரண மக்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்? கண்டிப்பா இதுல வந்து நீதிமன்றம் ஒரு தப்பு செய்த ஒரு காவல்துறை அதிகாரிகளையே வந்து எப்படி நீங்க காப்பாத்தணும்னு எந்த அளவுக்கு நீங்க துடிக்கிறீங்க, இதை நினைக்க கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு வழக்குகளிலுமே, அது தமிழக வழக்குகளை எடுக்கும் பொழுது காவல்துறையை வந்து நீதிமன்றம் வந்து காரி துப்பிட்டு தான் இருக்கு. ஆனாலும் தமிழக அரசு கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்கு. ஆனா எந்த இடத்துலயுமே வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் அப்படிங்கிற ஒரு என்ன நம்பிக்கை வந்து மக்களுக்கு கொடுக்கவே முடியலையே சார் நீதிமன்றத்தால. நீதிமன்றம் என்ன செய்யணும், நீங்க அவங்க கிட்ட கொண்டே கொடுக்குற எவிடன்ஸ் வச்சு தான் அவங்களால வந்து என்ன சொல்ற 2 சைட்லயும் விசாரிச்சதுக்கு அப்புறம் என்ன எவிடன்ஸ் இருக்கோ பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் ஜஸ்டிஸ். இப்போ அந்த இடத்துக்கு நீங்க யார் கொடுக்க வேண்டியது? நீங்க இந்த நாகர்கோயில்ல ஒரு பாலியல் துன்பத்துக்குள்ளான ஒரு குழந்தைய வந்து ஒருத்தர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படிச்சு அதுல என்னன்னா, இவன் தான் தப்புன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் நீங்க எவிடன்ஸ் எதுவுமே ப்ராப்பரா சப்மிட் பண்ணல. ஒரு அவங்க சப்மிட் பண்ண வேண்டிய அந்த எவிடன்ஸ், கலெக்ட் பண்ண எவிடன்ஸை ஒரு டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொடுக்குற மோர் தென் 3 months எடுத்துருக்காங்க. அந்த கேஸ் ஹிஸ்டரிலாம் நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா இவங்க எவ்வளவு காலம் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு காலம் தாழ்த்துறது. அப்போ நீங்க கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து கோர்ட் அந்த வந்து என்கொயரி பண்ண முடியாது. கோர்ட் வந்து நீங்க ஒரு ஏஜென்சிட்ட கொடுக்குறாங்க, போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க, ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்கன்னா அதை தான் அவங்களால செய்ய முடியும். நீங்க என்ன எவிடன்ஸ் கொடுக்குறீங்களோ எவிடன்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். நீங்க எவிடன்ஸே கொடுக்கல அப்படின்னா, நீங்க யாரையா காப்பாற்றணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த பையன் நீங்க வெளியே சுத்திட்டு இருக்கிறான். அப்ப அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சு? அந்த பாலியல் துன்புறுத்தல் யார் பண்ணாங்க அப்படின்னா? ஸோ நீங்க அந்த கேஸை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டைல்யூட் பண்ணி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறதுக்கான வேலைகளை காவல்துறை பண்ணுது. அப்ப எவிடன்ஸ் இல்லாம நீங்க ஜஸ்டிஸ் என்ன பண்ண முடியும்? நீங்க அந்த அண்ணா நகர் கேஸுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அந்த பேரண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் லேடி, உங்களுக்கு மனசாட்சிங்கிறதே கிடையாதா? நீங்க வந்து அந்த ரவுடியை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அது நிர்வாணமா அடிச்சு இல்ல, நீங்க ஒரு பெண், ஓகேங்களா? அது தலைநகர்ல இந்த மாதிரி ஒரு நடக்குது. நீங்க ஒரு ரவுடியை காப்பாத்துறதுக்காக நீ இப்படி பண்றீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க கவர்மெண்டே சப்போர்ட் பண்ணணும். நீங்க இன்ஸ்பெக்டருக்கு அந்த ரவுடிக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது, என்ன ரிலேஷன்ஷிப்ங்கிறது தெரியாது, தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா காசுக்காக பண்ணாங்களா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்த பிரச்சனை அடுத்த ஸ்டேஜ் வரும்போது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். இல்ல, கவர்மெண்ட்டும் அந்த அதிகாரி காப்பாற்ற முயற்சி பண்றீங்க. ஏன்னா அதனாலதான் வந்து கோர்ட்டுக்கு எடுக்கிறாங்க. நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்க? நீங்க அந்த காவல்துறை அதிகாரி நீங்க காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன?
ஸோ அப்போ நீங்கள் எப்படி சாதாரண மக்கள் நீங்கள் சொல்கிறீங்களா எல்லா பெண்களும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால், நீங்கள் இங்கே ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே வந்து இந்த ஏரியாவில் பிரச்சனை நடக்குது வெளியே தெரியும். நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலன்னா அப்போ இந்த இடம் அமைதியாக இருக்கிற மாதிரி தானே. பிரச்சனை நடந்திருக்குது, ஆனால் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் பயம் நமக்கு அடி விழும். அதாவது யார் பாதிக்கப்பட்டவங்க கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்களே அடிச்சு துன்புறுத்துவாங்க, யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவா? அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல எதுவுமே நடக்கலங்கிற மாதிரி தானே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது. அதைத்தான் இந்த கவர்மெண்ட் விரும்புது. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவங்க தயாரா இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் இருக்கும் நேரத்துல வந்து நம்ம ஏற்கனவே அந்த போராட்டங்களை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஜாக்டோஜியோ போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அது மட்டும் இல்லாம இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு வந்து எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுல முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுதான் நடக்காம இருந்தது அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. ஏன்னா உயிர் காக்கும் மருத்துவர்கள் தான் இன்னும் போராட்டம் பண்ணல. அவங்களும் வந்து போராட்டங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டான்லி மருத்துவமனையில. இதுக்கு வந்து அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு விஷயமும் நடக்கல அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கான வந்து ஒரு செய்தி. அதுல முக்கியமா வந்து மாசு, அதாவது சுகாதாரத்துறை மருத்துவத்துறை அமைச்சர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் இருக்கிற நேரத்துல வந்து இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு, இதை பத்தி என்ன பேசுறது இருக்கு. வந்து கட்டாயம் ஜெயிக்க மாட்டார், எந்த தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டார், சொந்த தொகுதியோட எல்லாம் ஜெயிக்க மாட்டார். உங்களுக்கு வெக்கமான சூடு சொல்றேன் இல்லையா உங்களுக்கு? ஏங்க நீங்க தானுங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதி தான் அவங்க கேட்கறாங்க. அவங்க யாருமே வந்து புதுசா இந்த வாக்குறுதியில் கொண்டு வரவே இல்லையே. நீங்க 2021 என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? அது போன அரசுல இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்களோ அவங்க நேரில் போய் பார்த்து எங்க கவர்மெண்ட் வந்தா நாங்கள் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம், நீங்க தேனாரும் பாலாரும் ஓடும், யானையை புளி வைக்கிறோம் புளி எலி வைக்கிறோம், நீங்க விதவிதமா கொடுத்தீங்க. அதெல்லாம் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. சரி, ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நீங்க செய்ய முடியல, 4.5 வருஷம் ஆயிடுச்சு செய்ய முடியல, மறுபடியும் போராடுறாங்க. அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தாம நீங்க ஏன் பேசணும்? ஸோ நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்களால் அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண முடியுது. இப்போ இதே வார்த்தைகளை வந்து நீங்கள் 2021 வந்து நீங்கள் பேசியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் போய் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் போராடலாம் வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி இருக்குது, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், நீங்கள் அன்னைக்கே சொல்ல வேண்டியது அப்படி இல்லை. அதே பிரஸ் மீட்லேயே தான் அவர் சொன்னார், தரமணியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா எனக்கு சரியா தெரியல, நான் பார்த்துட்டு வேணா சொல்கிறேன். எல்லாமே அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிக்கிறது. உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்காது, இல்லை உங்களுக்கு அட்வைசர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மினிஸ்டராக இருக்கிறனால கட்டாயம் உங்களுக்கு பிஏ இருப்பாங்க. இல்லை சார், மொபைல் எடுத்தாவே சொல்றேன், நான் என்ன சொல்றேன், நீங்க அவ்வளவு பிஸியா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறேன், உங்களுக்கு எத்தனை பிஏ இருப்பாங்க, யாரா ஒருத்தர் கூட தெரியாது. இன்னும் உங்களுடைய சொந்த தொகுதியில் நடக்குது, அடுத்த இடத்துல நடக்குது. நீங்க வந்து வேற எங்கேயோ நீங்க மினிஸ்டரா இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் நடந்ததுன்னா வந்து நீங்க சொல்லலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றீங்கன்னா, உங்க சொந்த தொகுதியில் நடக்குதுங்க, தலைநகரில் நடக்குது, உங்களுக்கு அது கூடவா தெரியாது? எல்லாமே தெரியும் உங்களுக்கு, தெரியும், இருந்தாலும் இங்க ஒண்ணுமே நடக்கல. அதான் சொல்றேன், இங்க எதுவுமே நடக்காத மாதிரியே வந்து அவங்க கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. சோ அதை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி என்ன சொல்ல, ஒரு கேவலப்படுத்துற மாதிரி பதில் இருக்கும். நீங்க பதில் எப்படி இருக்குன்னா அந்த ரெஸ்பான்சிபிள் பதில் இருக்காது. ஆமா இப்படி நடந்திருக்கு, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோங்கிறது வரை அப்படியா, அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது. அந்த ஒரு என்ன ஒரு தெனாவட்டா திமிராதான் இருக்கும். நீங்க வந்து இந்த போராட்டத்தை நீங்க கொச்சைப்படுத்தி நீங்க வந்து இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் நீங்க பார்க்கத்தானே போறீங்க. யாருமே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன். நீங்க யாரு, நீங்க பேப்பர் எடுத்தா 3 விஷயங்கள் இருக்கும். நீங்க ஒரு லாஸ்ட் இயர் வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருந்தது. ஒன்னு வெட்டு குத்து கொலை இருக்கும், கஞ்சா இருக்கும். நீங்க 3வது ஒரு விஷயம் போராட்டம். நீங்க எந்த பேப்பர் வேணா எடுங்க, ஒன்னு ஏதோ ஒரு அமைப்பு, அது வந்து ஆசிரியர்கள் அமைப்பா இருக்கட்டும், ஒரு தனியார் அமைப்பா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் வந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ரீசெண்ட் லாஸ்ட் 1 இயர். ஏன்னா அவங்க வந்து 4 வருஷம் வெயிட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, மேபி எப்போ வேணா அது வந்து அவங்க சரி பண்ணலாம், எப்போ வேணா நிறைவேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி 4 வருஷம் வெயிட் பண்ணாங்க. 4 வருஷத்துல இவங்களால எதையுமே செய்ய, ஏன்னா இவங்க கொடுத்ததெல்லாம் பொய்யான வாக்குறுதி. ஆனா இவங்க சொன்னதே வந்து திமுக ஆட்சிக்கு வந்தா போராட்டங்களே இருக்காது, எல்லாத்தையும் சரி செஞ்சிருவோம் அப்படின்னு தானே ஸ்டாலின். அதாவது இவங்களுக்கு எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணுங்கிறது, அதாவது அந்த பதவி வெறி பண வெறின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பதவி வெறி எப்படியாவது நான் அந்த இடத்துல உட்காந்துடணும், அதற்காக இவங்க அள்ளி விட்ட பொய் தான் எத்தனையும். ஸோ அதை இதே மாதிரி பொய்யத்தான் வந்து நீங்க பீகார் எலெக்ஷன்ல ஆப்போனன்ட் செஞ்சாங்க, ஆனா மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. சரி, நீங்க வந்து ஒரு பதவி, நீங்க என்ன சொல்றது, 350 கோடி ரூபாய் வந்து பிரசாந்த் கிஷோர் அவரை கூட்டிட்டு வந்தீங்க, அவரை வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு தான் நீங்க வந்து வர்றீங்க. உங்களை எப்படியோ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. நீங்க 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, எந்த வாக்குறுதிகளுமே நிறைவேற்றவில்லைன்னா அந்த டேட்டா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா உங்களால ஒழுங்கா வெளியிட முடியல. இப்போ 505 ஸ்கீம் இருக்குன்னா 25 முடிச்சிருக்கிறோம், 30 முடிச்சு, எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஸ்கீம் ப்ராப்பரா முடிச்சிருக்கோம் உங்களால சொல்ல முடியுதா? நீங்க 70 மாசு வந்து அவரு 90 பாரு, நேரு வந்து 95 பாரு, கடைசியில் மறுபடியும் இதெல்லாம் வந்து போன வருஷம் சொல்லுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வரும், 75 90 95. உங்களால ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கொடுக்க முடியல. மொத்த ஸ்கீம் 505. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரியாதா? 500க்கு 50 முடிச்சிருக்கிறோம்னா மீதி 450 இருக்குது. அப்ப அடுத்த வருஷம் வரும்போது நீங்க கூட 10 முடிச்சிருந்தா 60 தான் முடிச்சிருப்பீங்க. ஆனா அந்த டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அந்த லட்சணத்துக்கு ஏன்னா எதுவுமே முடிக்கல. தமிழக முதல்வருக்கும் ஒண்ணும் தெரியல, அமைச்சர்களுக்கு ஒண்ணும் தெரியல, யாருக்குமே தெரியலங்கிறத விட இவங்களுக்கு வந்து என்ன சொல்ல, இவங்களை வழி நடத்துறவங்க யாரு, இவங்களுக்கு வந்து இவங்க சொல்லி கொடுக்குறாங்களே
அந்த ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் யாராலும் யார் சொல்கிறது இவங்களும் கேட்க தயாராக இவங்க சொல்கிறது அவங்களும் கேட்க தயாரா இல்லை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? உதயநிதி வந்து இன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள்லயும் அவர் போய் பேசுறதெல்லாம் பார்க்கும்பொழுது இவ்வளவு திறமையா பேசுறாரு. ஏன் இன்னைக்கு கூட பாருங்க, அசோக் நகர்ல வந்து ஒரு அரசு எய்டட் ஸ்கூல்ல இன்னைக்கு அரசு பள்ளி தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போஸ்டர்ல உதயநிதி வருகிறது. உதயநிதி அவர் தூதுவர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நேற்று ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க எல்லா இதுலயுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஆட் ரிலீஸ் பண்றாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. அந்த ஆடுல நடிச்சவங்க என்ன சொல்றது ஏ பிலிம், அதாவது அந்த அந்த அது ரிலேட்டடா அது சம்பந்தமா வந்து அவங்களோட இன்னொரு ரீல் வருது. நீங்க குழந்தைகளை வச்சு நீங்க ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்றீங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ப்ரொமோட் பண்றீங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிற சொல்றீங்களா, அதெல்லாம் ஓகே. நீங்க சூஸ் பண்றீங்களா ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸ், அவங்களோட பின்புலம்ங்கிறத நீங்க பார்க்கணும். இல்ல இது வந்து தமிழ்நாட்டு ஆக்டராங்க சார் அது இல்ல, அந்த ரீல்ஸ்ல வந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த அதுல நடிச்சவங்களோட வீடியோ அதுல வருது. அவங்க தான் வந்து ரெண்டுமே பேரலா வருது. ஒரு வீடியோ வந்து அந்த ஸ்கூல் வந்து நீங்க ப்ரொமோட் பண்றீங்க, நீங்க என்ன இருக்குதோ நீங்க ப்ரொமோட் பண்றீங்க, ஆடு கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே. நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஆள்னு ஒரு இது வேண்டாமா? சரி, இதை எத்தனை பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க? நீங்க வந்து அந்த ஆட்லாம் நீங்க யார் பார்ப்பாங்க? இந்த ஆடு என்ன பர்பஸ்க்காக நீங்க பண்றீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் அட்மிஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், நாங்க இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க நீங்க சொல்றதுக்காக தான் பண்றீங்க. இதை சொல்லும்போது அப்போ அத்தனை பேரண்ட்ஸ் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா நம்ம வரலாம்னு நினைக்கும் போது அந்த ஆடில் நடிச்சவங்களோட போட்டோ இன்னொரு சைட்ல வருது. அப்படின்னா அவங்க இல்ல அவங்க உதயநிதியோட ஃப்ரெண்டா இருக்குன்னு யாருக்கும் தெரியாது நமக்கு. இல்ல சொல்றேன், ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க அவங்க தான் வந்து ஏதோ ஒரு அம்பாசிடர் வராங்க ஸ்கூலுக்குன்னு சொல்றீங்க. நீங்க அந்த ஸ்கூல் அம்பாசிடர்னா நீங்களே ஒரு மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கிறீங்க. நீங்க விளையாட்டுத்துறை நீங்க பாக்குறீங்க, நீங்க ஒரு அம்பாசிடர், நீங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு நீங்க வரீங்க அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்ட், அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதாவது உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அவர் கூட்டிட்டு வராரு அப்படின்னா, நீங்க அம்பாசிடர் இருக்கும்போது உங்களோட ஸ்கூல் நீங்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து நடிச்சவங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியாம போகும்? சரி, தெரியாத ஒரு நடிகையை மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி கூட்டிட்டு நல்லவங்களா இருந்தா பரவாயில்ல. நீங்க அவங்க மேல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இவங்க தான் நடிக்கணும், அவங்க நடிக்க வைக்க கூடாது, நம்மளாம் அது சொல்ல முடியாது. அது யாருக்கும் இந்த ரைட்ஸுமே கிடையாது, எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குன்னா. நான் என்ன கேட்கறேன்னா, இதை பார்க்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி மனசு இருக்கும்? என்னோட குழந்தைகளை கொண்டே நான் அந்த ஸ்கூல்ல சேர்க்க போறேன் அப்படின்னா, இவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னா அதே பேரலாம் இன்னொரு அவங்களோட வீடியோ வருது. இந்த பிளாக் மார்க் இருக்கிறவங்க நீங்க சூஸ் பண்றீங்க. இப்போ நீங்க யாருமே உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களாங்கிற ஒரு எண்ணம் தானே. நான் என்ன சொன்னேன், அவங்க நடிக்க கூடாது சொல்ல வரல, எதுவுமே நம்ம சொல்ல, அதாவது நம்ம யாருமே அந்த ஃப்ரீடம் இருக்கு, யாருமே நான் இவங்க தான் நடிக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ அந்த பேரண்ட்ஸ் பார்க்குற பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த ஸ்கூல்ல என்னோட குழந்தை கொண்டு சேர்க்க போகும்போது அந்த 2 வீடியோ ஒரே டைம்ல போடுறாங்க. நீங்க வந்து யாரு போட்டாங்கிற நமக்கு தெரியாது. நீங்க ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லா இதுலயுமே அது வருது. அப்ப அந்த நீங்க நடிகையில ஒரு நடிக்க வச்சிருக்கீங்கன்னா அது வந்து அவங்க மேல ஒரு பிளாக் மார்க் இருக்குதா? நீங்க ஒரு கவர்மெண்ட், நீங்க பிரைவேட்டா ஒரு கம்பெனி அவனோட ஆடு பண்றாங்கன்னா அது வேற, அது வந்து இண்டிவிஜுவல், அது லாபமோ நட்டமோ அது அவங்களுக்கு போயிடும். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க ப்ரொமோட் பண்றீங்க, அப்ப அதுக்கு ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று வேண்டாமா உங்களுக்கு? அதுக்கு நீங்க அம்பாசிடருக்கு நீங்க அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். ஒருத்தங்க ஆந்திரால இருந்து ஒருத்தங்க நினைக்கிறாங்க, இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து இவங்களோட இன்ஃபுளுன்ஸ்ல வந்து ஒண்ணுமே எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க இந்த ஆளை சூஸ் பண்ணிக்கணும், என்ன அடிப்படையில் நீங்க சூஸ் பண்ணீங்க? யாருமே உங்களுக்கு சொல்லிருக்க மாட்டாங்களா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணும்போது ஒரு குவாலிட்டி, நீங்க குவாலிட்டியா ஸ்கூல் இருக்குதுங்கிற காமிக்கிறதுக்கு நீங்க அது நடிக்கிறவங்கள கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கணும். இல்ல அவங்க டபுள் மைண்டடா இருக்கிற ஆளோ இல்ல வந்து வேற ஒரு அவங்க மேல ஒரு பிளாக் மார்க் இருக்க ஆளை கூட நீங்க நடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இது பார்க்கும்போது பேரண்ட்ஸ் முகம் சுளிக்கிற மாதிரி தானே இருக்கும். ஏற்கனவே ஸ்கூலோட அட்மிஷன்ஸ் வந்து வர மாமியா கழுத போல போனாலும் கழுது எங்க கட்டணமா போச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லட்சணத்துல தான் இருக்குது. அதாவது கவுண்ட்ல வந்து பிரைவேட் ஸ்கூலோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு, அட்மிஷன்ஸ் அதிகமா இருக்குது. இங்க கவுண்ட்ல வந்து அதிகமா இருக்குது, ஆனால் அட்மிஷன்ஸ் கம்மியா இருக்குது. இந்த ஏற்கனவே 203 ஸ்கூல மூடியாச்சு. 206 ஸ்கூல முடியாச்சு. இந்த வருஷம் நீங்க எத்தனை ஸ்கூல மூட போறாங்கன்னு தெரியல. இந்த லட்சணத்துல நீங்க கொடுக்குற ஆடை பார்த்து எப்படி வருவாங்க? ரொம்ப அது என்ன சொல்றது, பெற்றோர்களோட மனம் வந்து கட்டாயம் வந்து அதை பாக்குறவங்க வந்து உண்மையாவே உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், இந்த லாஸ் யாருக்கு வந்து நேரடியா வந்து உங்களுக்கு தானே வரப்போகுது. இப்போ நீங்கள் இந்த நல்லா ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா அட்மிஷன்ஸ் நல்லா வரதை விட அந்த ஓட்டு நம்ம இந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க, அப்புறம் அந்த ஓட்டு உங்களுக்கு தானே வரும். நீங்கள் இந்த முகம் சுளிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஓட்டு உங்களுக்கு வராது. இல்லை, அந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்குது. அந்த அளவு முட்டாளாக இருக்கிறீங்க. ஒரு அம்மா என்னடான்னா 6 மெடிக்கல் காலேஜ் தான் சொல்கிறாங்க, நீங்கள் என்னடானா இதை மாதிரி ஆளை கொண்டு வந்து நடிக்க வைக்கிறீங்க. ஒருத்தர் என்னடானா இங்கே அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்கிறீங்க. எத்தனை போய் தான் சொல்லுவீங்க? எங்க எடுத்தாலுமே வந்து பொய் பித்தலாட்டம் ஏமாற்றம். இதை வந்து சாதாரண மனிதன் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்க யாருமே வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்களே வெளிப்படுத்துறீங்க. இப்போ நம்ம போய் ஒருத்தர் உதயநிதி அவருக்கு அறிவு இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம். உங்களோட வெளிப்பாடுகள், நீங்க செய்யற வெளிப்பாடுகள் செயல்பாடுகளை வச்சு கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு கனிமொழி அவர்கள் நீங்க பேசின வச்சு உங்களுக்கு அவங்க அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த 96 ஒரு கவுண்டிங் கூட்டு போது 120 சம்பந்தம் எல்லாம் பேசினார். திருக்குறளை தப்பா வாசிக்கிறாரு, எழுதி கொடுத்தாலும் தப்பா வாசிக்கிறார். அவருக்கு எழுத படிக்க தெரியல, இந்த அம்மாவுக்கு கூட்டல் கழித்தல் தெரியல, இவருக்கு ஒரு பேசிக் மனவே தெரியல. அந்த மாசுங்கிறது நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே கிடையாது. நேரு அவரை பாக்குறீங்க அப்படின்னா வந்து இங்க என்ன அவர் வந்து சொல்றது கரெக்ட் தான். அதாவது பெண்கள் பாதுகாப்பு அவர்கள் வீட்டு பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்கிறத அவர் சொல்றாரு. ஸோ இந்த லட்சணத்துல தான் வந்து தமிழ்நாடு இருக்குது. ஸோ இது அத்தனைக்குமே பதில் வந்து நீங்க சொல்லுங்கிற மக்கள் வந்து
கட்டாயம் வந்து இதை 5 வருஷத்துல அவங்க வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டத்தை வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களை சூஸ் பண்ணினால் மறுபடியும் தெருவில் தான் நிற்கிறங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டு மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க போட வேண்டாங்க, அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், நிறைய நீங்கள் எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் கேம்பெயின் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக யார் பண்ணியிருக்கிறாங்கன்னா டிஎம்கே. உங்களோட செயல்பாடுகள் அந்த லட்சணத்தில் இருக்குது. நம்ம போய் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் டிஎம்கே ஓட்டு போடாதீங்க சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட செயல்பாடுகளே போதும். ஸோ அவங்களே உங்களை எந்த இடத்துலையும் உள்ளே விட மாட்டாங்க.